எந்திக்கலையா? இப்பதான் எந்திரிச்சு வரியா தாய? போகும்போதே உன்னை எந்திக்க சொன்னோம்ல. எத்தே மணி 7 தானத்தே ஆகுது. இப்பவுமே எந்திரிச்சு என்னத்துக்கு ஒரு 8:30க்கு எந்திப்போமேன்னு நினைச்சேன். நினைப்ப என்னைக்கு காலம்பரை எந்திக்கணும்னு நினைக்கும் அன்னைக்கெல்லாம் வீடு விளங்கும். இந்த பிரசாதத்தை கொண்டு போய் விளக்கு முன்ன வை போ. சரி தே. பாயாசமா தே? கையடி. யான் தே? கோயில் பிரசாதம். உன் சௌரியத்துக்கு எந்திரிச்சு வந்து வாயை கூட கழுவாம எப்படி தொடுவே நீ? போய் பல்ல தேய்ச்சி கட்டையை கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடு. சரி தே. கொண்டாங்க இப்ப விளக்கிட்டையாவது வச்சுக்கிடுதேன். வேண்டாம், நீ போய் குளிச்சுட்டே நீ பிரசாதத்தை தொடு. நான் கொண்டு போய் விளக்கிட்ட வச்சுக்கிடுதேன். கேளவி, பிரசாதத்தை தொடுறதுக்கு கூட குளிச்சிருக்கணுமா? என்ன முடங்குதே? ஒண்ணு இல்ல தே, சும்மாதான். நீங்களே கொண்டு போய் வைங்க. நான் வைக்கேன். வந்த உடனே மொத்தத்தையும் வலிச்சு நிக்கிறத. என் அவனுக்கு கொஞ்சம் வை, சரியா? சரி தே. கொண்டு வந்திருக்கதே 2 தொண்டையில தான் வச்சு கொண்டு வந்திருக்கு. அது என் தொண்டைக்கே பத்தாது. இதுல இவன் அவனுக்கு வேற வைக்கணுமா? ஒரு பெரிய பொம்பளை கூட 2 கண்டி வைப்பான்னு சொல்ல வைக்க போறாங்க. அழகா வாங்கிட்டு வரலாம். அதை விட்டுட்டு இம்பிட்டு போன்னு வாங்கிட்டு வருது. இது கோயிலுக்கு போகாமலே இருக்கலாமே. போய் என்ன பிரயோஜனம்? என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லத்தே. வெண்ணி வச்சு குளிக்கலாமா பச்சை தண்ணிலேயே குளிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பச்சை தண்ணியில குளி, அப்பதான் உனக்கெல்லாம் சுறுசுறுப்பு வரும். வெண்ணில குளிச்சனா சுருண்டு போய் தூங்கிக்கிடுவேன். சரி தே, நீங்க சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கேனா? பச்சை தண்ணிலேயே குளிச்சிருந்தேன். அடே அப்பா, ரொம்ப அழகாத. நாளைக்கு நம்ம வீட்டுல பூசை கொடுக்கலான்னு இருக்கோம். வருஷ பிறப்பு நாளைக்கு. சரி தே, கொடுத்துருவோம். இன்னைக்கு நீ என்னைக்கு வீடு வாசலாம் கொஞ்சம் மொழிவி கழுவி எடுத்துரு. என்ன எத்தே, இங்கிலீஷ் வருஷ பிறப்புக்கு யாராவது முழுவாவளத்தே? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? கோயிலுக்கு பூசை கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால மொழிவி கழுவி எடுன்னு சொன்னேன். வருஷ பிறப்பு கொஞ்சம் முழுவ சொல்லல, புரியுதா? நாளைக்கு வருஷ பிறப்புங்கையில கூட்டம் நிறைய வரும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம பூசை கொடுத்தோம்னா தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால மொழிவி கழுவி எடுத்துரு. எத்தே, அப்ப நான் இப்போ குளிக்க முடியாதுல? மொழிவி கழுவி எடுத்து தானே குளிக்க முடியும். முதல்ல குளி, அதுக்கப்புறம் மொழிகள் எடுத்துட்டு திரும்பவும் குளிச்சுக்கிடலாம். குளிச்சாதான் சுத்தமா வேலை பார்க்க மாதிரி இருக்கும். குளிக்காம நீ அழுக்கோட இருந்துகிட்டு வீடே அழுக்காக்கா. என்னத்தே புதுசா பேசியதியா? எல்லார் வீட்லயும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே குளிப்பாவோ? அது சாதாரண நாளைக்கு முக்கியமான நாள். வீட்டுல இருந்து கொண்டு போற வேஷ்டி சட்டையை தான் பிள்ளையாருக்கே சாத்துவாவோ. அப்போ நம்ம எவ்வளவு சுத்தபத்தமா இருக்கணும். நீ சுத்தமா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மொழிவு கழுவி எடு, புரியுதா? திரும்ப அழுக்காயிட்டு அப்படின்னா மறுபடியும் ஒரு மட்டும் குளிச்சுக்கலாம். தண்ணிக்கா கொஞ்சம். சரி தே, அப்படியே செய்தேன். நீங்க ஏதாவது ஒட்டடை கிட்டட அடிச்சு தருவீங்களா? இல்லாட்ட நானே தான் எல்லாம் பண்ணணுமா தே? நான் தான் காலையிலேயே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எந்த வேலையும் பார்த்துட்டு குளிக்க கூடாது. அப்படின்னா என்னையும் ஒரு மட்டும் கோயிலுக்கு கூட்டு போயிருக்கலாம்ல தே? ஏன்? ஆமா, நீங்க கோயில் போயிட்டு வந்ததெல்லாம் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு வேலை செய்ய மாட்டோம். அதே சாக்கா நானும் சொல்லியிருப்போம்ல. நான் ஒண்ணு வேலை செய்ய வலிச்சு போய் சொல்லல. உன் வயசுல எவ்வளவு வேலை பார்ப்பேன் தெரியுமா? நான் உன்னைய மாதிரி போன நோண்டிக்கிட்டு ஒன்னும் படுத்து கிடக்கல. தினம் வீடு மொழிவி கழுவ சொல்லுவா என் மாமியா. அவளை வேலையும் பார்த்து வேற அடுப்புல சோறு வாங்குவேன். இப்போ உனக்கு சொடக்குன்னா அடுப்புல எல்லாம் ரெடி ஆயிருதே. உனக்கு அப்படி இருந்து வேலை பார்க்க வலிக்கோ? போய் வேலையை பாரு. பேசிக்கிட்டே இருப்பா இருந்து. எங்க தே இருந்துகிட்டு பேசுறேன்? நின்னுகிட்டே தானே பேசுறேன். போய் வேலையை ஆரம்பி. இப்ப ஆரம்பிச்சாதான் நீ சாயங்காலம் முடிப்ப. சரி தே, போறேன். போய் தொலைதேன். ஒவ்வொரு பேச்சுக்கும் எகத்தால பேச்சு. அம்மா சவா, காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கோயில போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கே என்னன்னு வருது. கீழே உட்காரையில தான் தெரியுது காலகையெல்லாம் என்ன வலி வலிக்குன்னு. இவட்ட பேசி தொண்டைமெல்லாம் வலிக்கி. ஒரு காப்பி போட்டு கொடுக்க சொல்லுவோமா? சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே? கிழவிக்கு இருக்க முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சின்ன பொண்ணுன்னு உயிரை எடுத்துட்டு கிடக்கா. இப்பதானே பேசிட்டு விட்டா ஒரு வழியா. மறுபடியும் எதுக்கு கூப்பிட்டுட்டு கிடக்காமா? எவ்வளவு எத்தனை தடவை கூப்பிடுதேன். இந்த வாரத்தை இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு கொள்ளாம வச்சிருக்கேன் பாரு. என்னத்தே, இப்பதானே பேசிட்டு போனேன், அதுக்குள்ள தேடிட்டு வந்தியே? ஆமா, உன்னை தேடி தந்தானிக்கல. காலையில பாலை வாங்கி காய்ச்சி வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். அந்த பாலை கொஞ்சம் சூடு பண்ணி காப்பி தூள் போட்டு ஆத்தி கொண்டாயே. ஒரு படியா வருது எனக்கு. இந்த வாரம் தே, காலையிலேயே காப்பி ஒரு மடை குடிச்சிட்டே போயிருக்கலாம்ல தே. காய்ச்சி இருக்கியெல்லாம். சொன்னதை செய்யி. கோயிலுக்கு போவேல வெறும் வயிற்றோட போய் சாமி கும்பிட்டாதான் நல்லது. காலையிலேயே காப்பி டீ எல்லாம் குடிச்சிட்டா போவே. ஏன் தே, பிள்ளையார் என்ன காலையில காப்பி டீ குடிச்சிட்டு வந்தா ஏசிரவா போறாரு? நம்ம நல்ல முறையில சாப்பிட்டு வச்சு இருக்கணும் தான் அவரும் நினைப்பாரு. அது எங்களுக்கு தெரியும். போய் காப்பியை கலக்கு. இல்ல தே, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. எந்த சாமியாவது நீங்க சாப்பிடாதீங்க வைக்காதீங்க நம்மள சொல்லுதா? நம்ம சந்தோஷமா வாழணும் தான் நம்மள படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில எதுக்கு போட்டு சாப்பிடாம இருந்து உடம்ப வருத்தி சாமியை கும்பிடுதேன்னு சாமி மேல பழைய தூக்கி போடுதியா நீங்க பட்டியா கிடந்துக்கிட்டு? தேவையில்லாத வியாக்கியானம் விதண்டாவாதம்லாம் பேசாத. போய் காப்பியை கலக்கி கொண்டு வா. எனக்கு இதுக்கு மேல கத்த ஆவி இல்ல. சரி தே, நீங்க அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டிய. கொண்டு என் மேல உங்களுக்கு பொறாமையா இருக்கும். இவளுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு நினைப்பிய? ஏம்மா தாயா, நீ அறிவாளிதாம்மா. ரொம்ப பெரிய அறிவாளி, புத்திசாலி. போதுமா? காப்பியை போட்டு கொண்டா போ. இதுக்கு மேல எனக்கு கத்த ஆவி இல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச முடியாது. பெயர் பார்த்துக்கோ. ஏமத்தே கூப்பிட்டு விரட்டி விடுதிய? கடவுளே, நீ கேள்வி கேட்டே கொண்டுருவா போலையே கடவுளே. தினம் உன் கோயில்ல வந்து சாமி கும்பிடுதானே, எனக்கு கொஞ்சம் கருணை கட்டக்கூடாதா? கருணக்கிழங்கு மார்க்கெட்டுக்கு போனா இருக்க போகுது. அதை ஏமத்தே பிள்ளையாட்ட கக்கிய? எவ்வளே ஒரு அளவுக்கு தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் பாத்துக்கோ. உன்னை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கோ. உங்க ஆத்தா வீட்டுக்கு வீட்டுல இருக்கண்டா. நானும் அந்த ஐடியால தான் ரொம்ப நாள் இருக்கேன் தே. ஆனா உங்க மாவே நான் இல்லாட்டா கஷ்டப்படுவார்ல, ஐயோ போவோம். அதுக்காண்டி தான் நானே இங்க இருந்துகிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நீ ஒன்னும் கஷ்டப்பட்டு இருக்கண்டா. நான் பாடுபடுத்தக்கு உங்க அம்மா வீட்லயே போய் கிடக்கலாம். நீ எல்லாம் ஒழுங்கா சொல்லுத வேலையை காட்டி செய்ததா இருந்தா இங்க இரு. அப்படி இல்லாட்ட உங்க அம்மா வீட்டை பார்க்க பேரு பாத்துக்கோ. அதாவது வீட்டுல வேலை செஞ்சா வீட்டுல இருக்கணும். அப்படி இல்லாட்டா அம்மா வீட்டுக்கு பத்திருவியா? அப்படியா? ஆமா,
ஆமா அப்படித்தான். அப்படி பார்த்தா நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த நாளையில இருந்து ஒரு வேலையும் பார்க்காம நீங்க தான் சும்மாவே இருக்கீங்க. நீங்க ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிய? அம்மா, என்ன காலையிலேயே மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கே போல் இருக்கு. ஆமாப்பா, நீ எங்க எல்லாமோ தேடி கண்டுபிடிச்சு எனக்குன்னு ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க பத்தி அவ கூட குஷியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படி ஒத்துமையா இருக்கணுமா. சின்ன பொண்ணு, எங்க அம்மா மேல நீ எப்பவும் பாசமாவே இரு. என்ன எவ்வளவு சந்தோஷமா சொல்றா பாரு, மருமா கூட பேசிக்கிட்டு இருக்கோம்னு. நான் எப்பவுமே அத்தை மேல பாசமாவே தாங்க இருக்கேன். அவளுக்கு தான் அந்த பாசம் அப்பப்போ புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? இவ ரெண்டு பேரும் சாதாரணமா பேசாவளா இல்லாட்டா நம்ம பேசத வக்கணம் கடிக்காவளான்னு தெரியலையே. எம்மா பாத்தியா, என் பொண்டாட்டி உன் மேல பாசமா தான் இருக்கலாம். ஆமாப்பா, அவ என் மேல இருக்க பாசத்தை அளவிட்டு சொல்ல முடியுமா? அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா. எம்மா நீயாமா இப்படி எல்லாம் பேசுத? இது கனவா நினவானே சந்தேகமா இருக்கு. 2025 வருஷம் பிறக்கும் போது உங்க ரெண்டுத்துக்கும் சண்டை இல்லாம இருக்கும் போலயே. 2024 முடிய போது இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு ஞானோதயம் பிறந்து ரெண்டு பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீல. இப்பதாமா எனக்கு நம்பிக்கை வருது. கண்டிப்பா 2025 நம்ம வீட்டுல சண்டையே இல்லாம அமைதியா இருக்கும்னு தோணுது. எம்மா, உனக்கெல்லாம் இப்ப சின்ன பொண்ணு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கல? மாய முடியல. ஏம்மா திடீர்னு கோவமாயிட்ட? கண்ணாடி போட்டு தானே பாக்க. நான் ஆரம்பத்துல இருந்தே கோவமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்குத்தானே தலைப்பாட அடிச்சுக்கிட்டே இந்த ராத்திரி வேலை வேண்டாம்னு. அம்மாக்காரி சந்தோஷமா இருக்காளா கோவமா இருக்காளான்னு கூட தெரிஞ்சுக்கிட முடியல. கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியாமலாம் பேசுதான். ஏம்மா, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு? ஏங்க அத்தை இப்பவும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காவோ, வாயை கோணலா வச்சிருக்காவோ, அவ்வளவுதான். மத்தபடி பேச்செல்லாம் ஒழுங்கா தான் பேசுதாவோ. உங்களுக்கு வேற மாதிரி கேட்கோ? பாருங்க தே, நீங்க நல்லா தான் பேசிய. உங்க மவனுக்கு இந்த வாயை கோணலா வச்சிருக்க போய் நீங்க ஏசியில ஒண்ணு நினைச்சு கேட்காரு. ஏங்க அத்தை சந்தோஷமா தாங்க இருக்காவோ. மூஞ்சி எப்பவுமே இப்படி வச்சிருப்பாவளா, அப்படியே மூஞ்சி மாறிட்டு மறுபடியும் சிரிச்ச முகமா மூஞ்சியை கொண்டு வர முடியலங்க. அதான் அப்படி திணறதாவோ. அடே அப்படியா? நான் கூட அம்மா கோவமா தான் இருக்காளோன்னு நினைச்சிட்டேன். இல்ல ஏம்ல இப்படி இருக்கா? அசம்பந்தம் கணக்கா? ராத்திரி சரியா தூங்கல இல்லாமா, அதான் என் மூஞ்ச பக்கம் அப்படி இருக்குமா இருக்கும். நான் நல்லா தூங்கி எந்திரிச்சேன்னு வையேன், சரியாயிருவேன். தெய்வமே, இவன்ட்ட என்னத்தை சொல்லி நான் பேசனே எனக்கு தெரியலையே. எதா இருந்தாலும் சொல்லுங்க தே. உங்க மவன் நீங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிடுவாரு. ஏன் அவனை பத்தி நீ எனக்கே சொல்லுதியோ? அவனை பத்தி எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. பாருங்க தான் உங்க மேல அத்தை எவ்வளவு பாசமா பேசுதா ஒண்ணு. ஆமா சின்ன பொண்ணு, 2025 பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா அமைதியா பேச ஆரம்பிச்சுட்டா. இப்போ கடவுளே, என்னால முடியலையே. ஏல, உன் பொண்டாட்டி என்ன பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமால? இவ்வளவு நேரமா கேட்டுட்டு தானே இருந்தேன். உன்னைய பத்தி நல்ல விதமா தான் சொல்லுதா. ஏல லூசு பையல, எதா இருந்தாலும் முழுசா கேட்டுட்டு முடிவு பண்ணல. உன் பொண்டாட்டிட்ட காப்பி போட்டு தானே கேட்டேன். அதுக்காக நீ என்ன கேட்டா தெரியுமா? என்னம்மா கேட்டா? என்ன கேட்டாலாவா? காலம் பூரா நீ வீட்டுல சும்மாவே தானே இருக்க, உங்க அம்மா வீட்டை பார்த்து போக வேண்டியதானே நீ கேட்கால? சின்ன பொண்ணு அப்படியா கேட்ட? இல்லங்க எவ்வளே பிராண இழக்காத. நீ அப்படித்தானே கேட்ட, வீட்டுல சும்மாவே தானே கிடக்க, உங்க அம்மா வீட்டை பார்த்து போன்னு நீ கேட்கலையோ? எத்தே, நான் எப்பந்து எப்படி கேட்டேன்? இப்ப ஏதிலிருவா பச்சை போய் புழுதியே. நீ என்கிட்ட கேட்கலையோ உங்க அம்மா வீட்டை பார்க்க போன்னு? உங்க அம்மா வீட்டை பார்க்க போவோம்னு சொன்னே. நம்ம 3 வருமா சேர்ந்து உங்க அம்மா வீட்டை போய் ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னேன். இப்ப ஏதிலிருவா எப்படி மாத்தி மாத்தி பேசுத நீ? சின்ன பொண்ணு, நீ சொன்னது நல்ல ஐடியா தான். நாளைக்கு வருஷ பிறப்பதுமா எங்க ஆச்சி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோன்னு. ஏல அவ பொய் பிராண வந்து கிடக்காளே, அதையும் நம்புத நீ? இல்லம்மா, முன்னாடியே சின்ன பொண்ணு என்கிட்ட நீங்க உங்க ஆச்சி தாத்தா வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா, எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா. நாளைக்கு வருஷ பிறப்புக்கு எனக்கு லீவு தான். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை நம்ம மாமா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? சின்ன பொண்ணு பார்த்ததே இல்லம்மா உங்க வீட்டு சொந்தத்தை. கல்யாணம் முடிச்சதும் நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். பெருசா கல்யாணம் வச்சிருந்தா உன் வீட்டு சொந்தம் எல்லாரும் சின்ன பொண்ணை பார்த்திருப்பாவோ. அதுவும் இல்ல பத்தியா, அதான் அவளுக்கு ஆசையா இருக்கு போல உன் வீட்டு சொந்தம்லாம் பார்க்கணும்னு. அதுக்கு தான் சொல்லியிருக்கா. ஏல புரியாம பேசாதல. ஏமா மாமா வீட்டுக்கு போனா இன்னும் சண்டை வந்துடும் பயப்படுதியோ? அதெல்லாம் மாமா வீட்டு அத்தைக்கும் உனக்கும் சண்டை வந்ததெல்லாம் இந்நேரம் மறந்துட்டு போவோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இதெல்லாம் நீ அனவுல வச்சுக்கிட்டே இருக்க போறவோ. நம்ம போனோம்னா வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவோம். எனக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் ஆசையா தான் இருக்கு. நாளைக்கு போயிட்டு வருவோன்னு. சரிங்க, கண்டிப்பா அத்தனை நாளைக்கு வருவோவோ. நீங்க எப்பவும் போய் குளிச்சுட்டு விளக்கு முன்ன பிரசாதம் இருக்கு எடுத்து சாப்பிடுங்க. சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பாக்கிறதுக்கு எவ்வளவோ கண்கொள்ளா காட்சியா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் போய் குளிச்சுட்டு நிம்மதியா தூங்கி எந்திக்க போறேன். கடவுளே, இப்படி ஒரு மக்கு சாமியாரா இருக்க பையில நான் பிள்ளையா பெத்து வளர்த்ததுக்கு நான் உயிரோடயே இருக்க கூடாது. யாராவது ஒரு ஆள் அமைச்சு நீ அடிச்சுனாலும் கொண்டிருக்க கடவுளே. வாழவே விருப்பம் இல்ல. எத்தே, எம்மா தாய, தயவு செஞ்சு நீ பேசாதம்மா. அவன் பேசிட்டு போனதுக்கே எனக்கு தாங்க முடியல. இன்னும் நீ வேற என்னென்ன பேச போறிய? வாயை பத்திட்டு போயிருதாயே. அதுக்கு இல்லத்தே, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தியலா யாரையாவது விட்டு நீ அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. நம்ம வீட்டு பேராசல்ல ஒரு உருட்டு கிட்ட ரொம்ப நாளா சும்மா தான் கிடக்குதே. அது வேணா எடுத்துட்டு வந்து நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு? தூர போவலா. ஏடி இன்னுமா அழுதுகிட்டு இருக்க?
எட்டி மறுபடியும் என்கிட்ட அடி வாங்கி சாவாத, ஒழுங்கா எந்திரிச்சு உட்காரு, தரையில கிடக்காத, எப்படி எந்திரிச்சு மேல பட்டுட்டி? ஒண்ணு வேண்டாம் போ, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். கேடா அப்படியே நீ என்ன செஞ்சாலும் சரி உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிலாம் அங்க நடக்க முடியாது. நினைச்சதை முடிக்கணும்னு அலையுதா. ராத்திரி பூரா கிடந்து அடி வாங்கி அழுதுட்டு இன்னும் அழுதுட்டு கிடக்கா. நீ என்ன செய்வீங்களா ஏன் செய்வீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டெக்கரேஷன் கிராண்டா இருக்கணும்னு ரெண்டே நல்லா இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சரியா? கரெக்டா எல்லா வேலையும் பார்க்க பாருங்க. எனக்கு காசு முக்கியம் இல்ல, வேலை சரியா நடக்கணும். சரி நான் உங்களை அப்புறம் கூப்பிடுதேன். அம்மா ஏன் இப்படி படுத்து கிடக்கா? எம்மா என்னப்பா? ஏம்மா அப்படி ஒரு மாதிரி படுத்து கிடக்க? கெரியா இல்ல? குது குதுன்னு விரைச்சிக்கிட்டு வருதுல்ல, நல்லா தான் இருந்தது, திடீர்னு விரைச்சிக்கிட்டு வருது. உன் பொண்டாட்டிட்ட கூட ஒரு முட்டை காப்பி கேட்டா கூட சண்டைக்கு வருவா. நீ ஏன் அம்மா அப்படின்னு நினைச்சுக்கிடுது? அவ என்னைக்கு உனக்கு பார்க்காம இருந்திருக்கா? யாம்ல சொல்ல மாட்டேன், கூட ஒரு முட்டை காப்பி கேட்டா எத்தனை தடவை வேலையாவதான்னு நினைப்பா. அதான் சொல்லாம அப்படியே படுத்து கிடக்கேன். அதெல்லாம் அவ ஒண்ணு நினைக்க மாட்டாமா. நீயா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீயா அப்படி கிடக்க? இரு நான் அவளை காப்பி போட்டு சொல்லிட்டு உனக்கு போர்வை எடுத்துட்டு வந்து மூடி விடுதேன். ரூம்ல போய் படிக்காமா? வேண்டாம்ல, எப்பவும் ரூமுக்குள்ளேயே படுத்து கிடந்தா ஒரு மாதிரி நோயாளி மாதிரி இருக்கு. அதான் எந்திரிச்சு இங்க வந்தேன். இங்க வந்து குளிருது பாத்துக்கோ. சரி சரி அப்ப நீ இங்கே படுத்துட்டு நான் போர்வை எடுத்துட்டு வந்து மூடி விடுதேன். படுத்துட்டு நான் அவளை காப்பி கொண்டு வர சொல்லுதேன். சரிப்பா. வீட்டுல ஒரு நிம்மதி கிடையாது. ராத்திரில இருந்து இப்ப வரைக்கும் அழுதுட்டு கிடக்காளே. விஜி என்ன இவ எதுக்கு காலையிலேயே கரண்டியை வச்சுக்கிட்டு மூஞ்சி இப்படி வச்சுட்டு நிக்கா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? காலையில சாப்பாட்டுக்கு உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா உப்புமாவா காலையில? என் பிறகு என்ன செய்ய? பொங்கல், சாம்பார், வடை, கேசரி எல்லாம் பண்ணட்டுமா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இதெல்லாம் பண்ணது கிடையாது. என்னமோ சொன்ன உடனே பண்ணிடுற மாதிரி கேக்கா. என்ன சத்தத்தையே காணும்? ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு உப்புமா கிண்டிட்டு இருக்க போல. எதுதான் எனக்கு கஷ்டம் இல்ல, எல்லாமே கஷ்டமா தான் வந்து சேர்ந்துருக்கு. இப்ப என்ன விஷயமா அடுப்படி பக்கம் வந்தியே? எவ்வளவு உள்ள கிடக்கா, அடுப்படியில வேலைக்காரி எனக்கா கிடக்கா, நமக்கு என்ன நிருப்பியல? என்ன திடீர்னு அடுப்படி பக்கம் வந்துட்டியே? ஒரு கிளாஸ் காப்பி வேணும். காலையில தானே காப்பி குடிச்சியா? 7 காப்பி குடிக்க வயசாயுது. வயசு காலத்துல காப்பி டீ எல்லாம் குறைக்க பாருங்க. ஏம்மா தாயே எனக்கு இல்ல, எங்க அம்மைக்கு. ஓ அம்மா கறிக்கு தான் தூது வந்திருக்கீரோ? ஏன் அதை உங்க அம்மா நேரடியா கேட்க மாட்டாவளோ? உங்களை விட்டு தான் கேட்பாவளோ? உன்கிட்ட கேட்கலாம் தான் நீ லொல்லுன்னு நான் எனக்கா விழுதியே. என்ன இப்ப நான் தான் காப்பி கேட்டேன், ஓயாம என்ன காப்பின்னு என்கிட்ட கேட்கல. இதே மாதிரி எங்க அம்மைட்டும் கேட்டனா அவ எப்படி அமைதியா இருப்பா? நான் உனக்கு புருஷனா போயிட்டேன், அதனால நீ என்ன பேசினாலும் பொத்திக்கிட்டு இருப்பேன். எங்க அம்மா ஏன் நீ பேசக்கனா வாய முடிட்டு இருக்கணும்? அவளுக்கு கோவம் வரும். அதுக்காண்டி ஒரு காப்பி கேட்ட கூட ஏசுவாளன்னு உன்ட்ட கேட்காம படுத்து கிடக்கா. அடே அப்பா, நான் கோவப்படுவேன் ஏசிருவங்கிறக்காண்டி உங்க அம்மா பயந்துகிட்டு என்ன காப்பி கூட கேட்காம படுத்துக்காவளோ? அப்படி அவ சொல்லியிருக்காவோ, அதை நீங்களும் நம்பிட்டு வாரி என்ன? அம்மா அவன் சொல்றதெல்லாம் உண்மையா தானே இருக்கு. எப்படி வல்லு வல்லுன்னு வார நீ? ஒரு காப்பி ஆத்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? அவளுக்கு வயசு காலத்துல முடியாதனால தானே உன்ட்ட கேட்கா. என்கிட்ட காலையில இருந்து கேட்கவே இல்ல. காலையில எத்தனைக்கு ஒரு தடவை காப்பி கொடுக்க தான் செஞ்சிருக்கேன். திரும்ப வேணும்னா கேட்க வேண்டியதானே? அதை என்ன அவங்கிட்ட சொல்லி தூது விட்டு சண்டல் விடுதாவோ? அவெல்லாம் ஒண்ணு என்கிட்ட சொல்லல, நானா தான் அவட்ட கேட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் காப்பி ஆத்தி தர முடியுமா? முடியாதா? தாரேன், எனக்கு 1 2 எமத்து. இதோட 10ஓட 11 அதையும் ஆத்தி தாரேன். எதுக்கு தான் இந்த நிலைமைக்கே தெரியல. எல்லார் வீட்லயும் தானே வேலை பார்க்காவோ, நீ மட்டுமா பார்க்க? வீட்டு வேலைக்கு தான் ஆள் வச்சுக்கோன்னு சொல்லுதோம்ல, அதே வச்சு தொலை வேண்டியதானே நீ? ஆமா, வீட்டுக்குள்ள கண்டவளையெல்லாம் உள்ள விட்டு வேலை பார்க்க விட்டோம்னா ரொம்ப விளங்கிரும். வீடு அப்பதானே சுத்தமா இருக்கும். நான் பார்க்க மாதிரி எவளும் பார்க்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டு வேலைக்கு ஆளை வச்சு அந்த வேலையை அவ பார்த்துட்டானா அந்த அன்னைக்கு வீடு ரொம்ப லட்சணமா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டவளையெல்லாம் உள்ள விட்டு வீட்டு வேலை பார்க்க வச்சோம்னா வீடு தலைகீழ தொங்கிரும். அப்புறம் 2 3 கடை வாங்கினெல்லாம் வாங்க முடியாது. சரி தாய, நான் உழைச்சு ஒன்னும் கடை கடன் வாங்கல. நீ வீடை சுத்தமா வச்சிருக்க போய் தான் 2 3 கடையெல்லாம் வாங்கியிருக்கேன். போதுமா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை. பொண்ணா பிறந்தவோ நாங்க நல்ல முறையில வீட்டை பார்த்துட்டாதான் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். நான் ஏனோ தானே எவ்வளையாவது வீட்டு வேலைக்கு வைக்கணும் வச்சுட்டு நான் தின்னுட்டு படுத்து கிடந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வியாபாரத்துல முன்னேற்றமே இருக்காது. சரின்ட்டம்லா, நீ செஞ்சுதான் எல்லாமே வந்திருக்கு. போதுமா? நான் கூட வேலை செய்யல, சும்மாவே தான் இருந்திருக்கேன். நீ வீட்டு வேலை பார்த்து நீ சுத்தபத்தமா வைக்க போய் தான் எல்லாம் நீட்டா இருக்கு. போதுமா? ஒத்துக்கிட்டேன். ஒரு கிளாஸ் காப்பியை கொண்டு வந்து கொடு. தந்து தொலைறேன். வீட்டுல ஒண்ணு ஒவ்வொரு திசைக்கு நம்மள படா படுத்துது. ஒருத்தி என்னடா தரையில படுத்து அழுதுட்டு கிடக்கா, இன்னொருத்தி போறைய பத்தி படுத்துக்கிட்டு நடிச்சிட்டு கிடக்கா. இந்த ஆள் வந்து கத்திட்டு போறாரு. யார் தரையில படுத்து அழுதுட்டு கிடக்காங்க? இன்னும் போகலையோ? போய்கிட்டு தான் இருந்தேன். சளம்பிட்டே கிடக்கல, காதுல விழுந்ததுன்னு கேட்டேன். இப்ப யார் அழுதுட்டு கிடக்கா? வேற யாரு? உங்க மவக்காரி தான். மகாவா? எதுக்கு அழுகுதா? நீ என்னமோ அடிச்சியா அவளை? அடிக்காம பிற கொஞ்சவா அரைஞ்சோம்னா தெரியும். பிள்ளைய அடிச்சியா? எதுக்கு அடிச்சா? வளர்ந்த பிள்ளைய? ரொம்ப நாள் ஆசை வளர்ந்த பிள்ளைய தூக்கி போட்டு மிதிக்கணும்னு, அதான் அடிச்சேன். விஜய், என் கோவத்தை கிளறாத. பிள்ளை எதுக்கு அடிச்ச? அவ ஒண்ணு முன்ன மாதிரி நம்ம பிள்ளையா இல்ல. இப்போ எந்த அம்மையும் நல்லா இருக்க பிள்ளைய போட்டு அடிக்கிறது கிடையாது. அடிச்சுதான் திருத்த முடியும்னு கட்டாயம் வந்துட்டுனா அடிச்சுதான் ஆகணும். நேற்று ராத்திரி கடைக்கு போயிட்டு வந்து தின்னுட்டு முடக்கி தூங்கிட்டிய. நைட்டு என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னமா சொல்லியா? ஆமாட்டி, உங்க அத்தை மாமா எல்லாரும் வந்துட்டு போனது உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணதுக்கு தான். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஏம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன திட்டி வேண்டாம்? ஏம்மா, நீ என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்லம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். எவ்வளவு தூரல பேசட்டி? விட்டு நினைச்சியோ? நீ என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டேன். நீ என்னட்டி ஒத்துக்கிடுறது? நாய கட்ட காய வரப்பாவோ? உன் விருப்பம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை.
முதல்ல இந்த போனால வந்ததான் சீரழிவு. போன கண்டாட்டி. நான் தர மாட்டேன். தாட்டினா ஏம்மா வேண்டாமா ஏம்மா. ஓஹோ, நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதே அந்த பையன் கேட்டுட்டு தான் இருக்கானே. ஹலோ, இங்க பாரு, நீ யாரோ எவனோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா என் பிள்ளைய விட்டுரு. அவளுக்கு வேற ஒரு இடத்துல பேசி முடிச்சாச்சு. இந்த 2 நாள்ல நிச்சயதார்த்தம். என் பிள்ளை பின்னாடி சுத்துறதும் என் பிள்ளைக்கு போன் அடிச்சு பேசதோ வேலையை வச்சுக்கிடாது பாத்துக்கோ. இன்னும் அப்படி ஏதாவது பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன் பாத்துக்கோ. இதுவே போன் கொடுத்தது கடைசியா இருக்கட்டும். நீ இந்த போனையே நீ தொடக்கூடாது பாத்துக்கோ. வீட்டை விட்டு வெளியே போகவும் கூடாது. இந்த 2 நாள் நிச்சயதார்த்தம் நடக்கும். கையோட கல்யாணமும் 2-3 நாள் நடக்கும். அப்படியே கல்யாணம் ஆகி போயிரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. மாய முடிட்டி, உனக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். கல்யாணம் வேணுமா வேண்டாமாங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். போய் கிடத்து. எம்மா தயவு செஞ்சு சொல்லுதம்மா. எனக்கு அவளை கெட்டி வைக்காட்டாலும் பரவாயில்லம்மா. இனி நான் கல்யாணமே அவம்மா வீட்லயே இருந்துக்கிடுதம்மா. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேணாம்மா. உன்னைய போன்னு சொன்னம்டி. இவ்வளவு நேரம் அடிச்சு அடியே மூஞ்சியெல்லாம் வீங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அடிக்க வைக்காத போயிரு. இதுதான் நேற்று ராத்திரி நடந்தது. அதான் அவ தரையில படுத்துட்டு அழுதுட்டு கிடக்கா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா விஜி? ஏன், உங்களுக்கு உங்க அம்மைக்கு இருக்கிறத விட எனக்கு அதிகமாவே இருக்கு. ஒன்னா கட்டி உன் தலையில களிமணத்தை வச்சு அனுப்பியிருக்கான் ஆண்டவே. எதுக்கு இப்ப என்ன ஏசி கிடைக்கிய? பிறகு என்ன அறிவு கட்டத்தனமா வேலை பார்த்திருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த விஷயத்தை பத்தி உனக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கோ, பிள்ளைகிட்ட அன்பா நடந்துக்கோ, முடிஞ்ச வரைக்கும் அமைதியா அனுசரணையா பேசுன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அமைதியா பேச வந்தானிக்கு. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மொட்டை மாடியில போய் போன் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்லுத மாதிரி நான் கண்டு காணாம விட்டேன் அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கும். இப்ப நான் நேற்று கண்டிக்க போய் அந்த பயலும் பயந்துருப்பான். இவளும் இனி வந்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு வீட்லயே முடங்கி பேசாட்டி கிடப்பா. நீங்க சொல்லுத மாதிரி கண்டிக்காமலாம் விட்டா தலைக்கு மேல போயிரும் பிரச்சனை. உன்னை எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உன்ட சொன்ன பாரு. என்ன சொல்லணும், பிள்ளை மனசு பூ மாதிரி. எவ்வளவு தூரம் அமைதியா பேசமோ அவ்வளவு தூரம் தான் நல்லது. இப்படி கடைச்சிட்டு இருந்திருக்கிய. அவளுக்கு இனிமே உன்னை என்னையும் பார்த்தா அப்பா அம்மா மாதிரி தெரியாது, விரோதி மாதிரி தெரியும். நம்ம எது சொன்னாலும் அவளுக்கு பிடிக்காது. எத்தனை நாளைக்கு ஒருத்த வீட்டு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் தானே, இன்னும் 1 வாரம் தானே. கல்யாணம் ஆகி போயிட்டா அப்படின்னா எல்லாம் சரியா போயிரும். நீ மேற்கொண்டு ஒரு முட்டாத்தனமா அந்த பையன்கிட்டே 2 நாள் நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருக்கிய. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்படி சொன்னாதானே விலகி போவான். இல்லன்னா இது நல்ல பணக்கார வீட்டுக்குள்ள நம்ம வளைச்சு போடுவோம்னு இன்னும் கொஞ்சம் பேசி பேசி அவன் மனசை மயக்கிட்டு கிடப்பான். உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. உன்கிட்ட எதையும் மறைக்காம இருக்கணும்னு ஒரு நல்ல இடத்துலதான் உன்கிட்ட சொன்னேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இப்ப என் பிள்ளை எங்க கிடக்கா? ரூம்ல தரையில படுத்து உருண்டுட்டு கிடக்கா. எல்லாம் ஒரு பொம்பளை. உன்னைய வச்சு என்னத்த அழனே தெரியல. கேட்டா என்னைய மிஞ்ச ஆள் இல்லம்ப. பச்சை பிள்ளைகிட்ட எப்படி பேசியிருக்கா பாரு. பச்சை பிள்ளையா இப்படி செல்லம் கொடுத்துதான் அவ அம்மா அப்பாங்க பாசமே இல்லாம போயிட்டா. ஆரம்பத்திலேயே நான் கண்டிக்கையிலே இருந்தாலும் ஊட பூந்து அதை சொல்லாத இதை சொல்லாதன்னு சொல்லாம இருந்திருந்தாரு அப்படின்னா அடிச்சு பிறகு நான் வளர்த்திருப்பேன். இப்ப சரியா இருந்திருப்பா. மல்லியா, யாரு வாங்க. என்ன செய்த? இருக்கு சித்தி, மத்தியானத்துக்கு சுவார் வாங்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து இருங்க. இருக்கேன். என்ன பேரப்பிள்ள என்ன இதிய? சிவா ஏல என்னம்மா? தான் ஆச்சி வந்திருக்கவ பாரு. ஆச்சி வாங்க ஆச்சி, நான் கவனிக்கவே இல்ல. பரவாயில்ல பேரப்பிள்ள, இருக்கட்டும், பதறாதிய. இருங்க ஆச்சி. இருக்கையா. பேரப்பிள்ள ஏன் ஒரு மாதிரி அரண்டால இருக்காவோ தெரியல சித்தி. நேரத்துல இருந்தே அவன் முகம் சரியில்லை. ஏன் என்னும் கெவியல்ல? அதெல்லாம் இல்ல ஆச்சி, நல்லாதான் இருக்கேன். எதையும் பார்த்து பயந்துட்டேலா? வேணா அங்க பக்கத்துல மூக்கம்மா நல்ல கொலையடிச்சு பாப்பா, தின்னார் போட்டு பாப்பா, அவட்ட போய் பாப்பமாயா. ஆச்சி இனி பிள்ளையெல்லாம் ஒன்னும் அடிக்கல, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறம் ஏன் அரண்டால இருக்கிய? எனக்கே அப்படிதான் சந்தேகமா இருக்கு சித்தி. எங்கனையுமே பயந்துட்டானே நம்ம தெரியல. நேரத்துல இருந்தே முகம் சரியில்லை. எம்மா அவோதான் பெரிய ஆளு சொல்லுதாவுனா நீயும் சேர்ந்துகிட்டு சொல்லுதியம்மா. ஏல ஒரு தடவை கொலையடிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்ல. உனக்கு சரியா பசிக்க மாட்டுக்குங்க, தூக்கம் வர மாட்டுக்குங்க, தலைவலிக்குங்க, மூஞ்சியே சரியில்லை. ஒரு தடவை போய் தின்னார் போட்டு பார்த்தோன்னு ஏன் சரியாயிரும். நீ வேற ஒருத்தி, நாங்க நிக்கவே இல்லை. நீயாச்சும் இந்த ஆச்சி ஆள விடுங்க. ஏல நில்லு. போமா நீ வேற. பாருங்க சித்தி, தின்னார் போட்டு பாப்போம்னா வரமாட்டுதான். சரி விடு, இளந்தாரி பிள்ளைல அப்படித்தான் இருப்பாப்ல. பொங்கிட்டியா? பொங்கிட்டே இருக்கேன் சித்தி. சின்ன பொண்ணு என்னைதான்? அவளுக்கு என்ன வீட்டுல கிடக்கா. நான் நம்ம வீட்டுல பிள்ளையார் கோயிலுக்கு பூசை கொடுக்கலான்னு இருக்கேன். அதான் ஒரு 8 உனக்கு சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். அப்படியா சித்தி? சரி நாளைக்கு வருஷ பிறப்பு அதுமா கொடுக்க போறியன்னா நல்லா இருக்கும், விருத்தியா இருக்கும். ஆமா, கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நாளை தள்ளி பிறகு நாளைக்கு தான் அமைஞ்சிருக்கு. சரி நமக்குன்னே பிள்ளையார் நல்லா குறிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா, வருஷ பிறப்புக்கு எல்லாரும் கொடுக்கணும் பாவோ. உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வருஷம். பத்தியா சரசு வீட்டுக்கு போனேன். முதல்ல அவங்கேயும் கடைக்கு போயிருக்காளா என்னன்னு தெரியல. பிள்ளைகளையும் காணல, அவளையும் அங்கல. வீடே வெறிச்சோடி கிடந்தது. கதை திறந்து போட்டு இங்கே போயிருக்கா. அந்த அன்னைக்குலதான் சரி வரும்போது சரசரி சொல்லிக்கிடுவோம். இப்போ மல்லியாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருமேனு வந்தேன். சரி சாப்பிடுங்களேன் சித்தி. குழம்பு தாளிச்சிட்டோம்னா சாப்பிடலாம். வேண்டாம்மா, நான் இப்போ தான் காப்பி குடிச்சிட்டு வரேன். பசியே இல்லை. 1 மணி 2 மணிக்கு தான் பசிக்கும். நீ காலையில 10 மணிக்கெல்லாம் பொங்கிடுவேன். என்ன
ஆமாம், பொங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மற்ற வேலையெல்லாம் ஈஸியாக நடக்கும் சித்தி. பொங்குற வேலை மட்டும் நேரத்துக்கு முடிச்சிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்குன்னே காலையிலேயே பொங்கிடுவேன். சரி சரி, அது நல்ல பழக்கம் தான். சாப்பாட்டு விஷயம் மட்டும் டயத்துக்கு இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது முன்ன பின்ன ஆயிட்ட அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய டென்ஷனாக போய் முடிஞ்சிடும். அதே தான். சரிம்மா, நான் அப்போ வாரேன். என்ன இருங்களும் சித்தி, வந்தவோ உடனே போறிய? வாரமால இன்னும் சாந்தி வீட்டுக்கு சொல்லணும், சரஸ் வீட்டில் சொல்லணும், லட்சுமி வீட்டில் சொல்லணும். ரொம்ப வேற யாருக்கும் சொல்லல, ஒரு 4-5 பேர் தான் நம்ம பூசை கொடுக்கும். அப்படிங்கும்போது அவளுக்கு தெரிய வேண்டாமா? சாந்தி சரசெல்லாம் வரவே மாட்டாவோ கோயிலுக்கு. இப்போ பூசைக்குன்னு சொன்னாவது நாளைக்கு வருவா உள்ள, அதுதான் சொல்லணுமேனு பார்த்தேன். சரி சரி, சாந்தி வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கேன். இப்போ தான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனால் பார்த்தேன். சரி, லட்சுமி அக்கா வயலுக்கு போயிருப்போம்னு நினைக்கேன். வேணா ஒரு 8 பேர் சத்தம் கொடுத்து பாருங்க. சரிம்மா. சரிம்மாலா, காலம்புரை வந்துரு என்ன? சரி சித்தி, நான் வந்துடுறேன். வாரேன். பேரனை பார்த்துக்கோ நல்லபடியா. எதுவும் ஒன்றுனா வீட்டில் வந்து என்ன ஏதுன்னு கேளு. சரி சித்தி, வாரேன். சரி, போயிட்டு வரேன். என்ன பார்த்து பைய போயிட்டு வாங்க சித்தி. மகாமா, என் பிள்ளைங்க இப்படி படுத்து கிடக்கா? மகாமா, எம்மா என் தங்கம் எந்திமா. வேண்டாப்பா, நான் இப்படியே கிடந்து அழுதுட்டு போறேன். அப்படி சொல்லாத மகா, எந்திரிமா. போங்கப்பா, நீங்களும் சேர்ந்து தானப்பா என்னை ஏமாத்திட்டிய. நான் என்னம்மா உன்னை ஏமாத்துனேன்? முதல்ல நீ எந்திரி, எந்திரிச்சு கட்டில உட்காருமாலோ. வேண்டாம், என்ன கட்டில படுக்க வேண்டாம், நான் கீழேயே படுத்துட்டு போறேன். ஏம்மா எதா இருந்தாலும் எந்திரிச்சு உட்கார்ந்து பேசுமாலோ. எங்க அம்மா இல்ல, எந்திரிமா. அப்பாவுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குல்ல. நீ எப்பவுமே என்ன சொல்லுவ? என்னைக்குமே உங்க மனசு கஷ்டப்படுத்த மாதிரி நான் நடந்துக்கிட மாட்டேப்பான்னு சொல்லுவல்ல. என் புள்ள இப்படி தரையில கிடந்து அழுதுகிட்டு இருக்குது, அப்பாவுக்கு தாங்க முடியுமாம்மா? எந்திரி அம்மாலோ, எந்திரிச்சு கட்டில உட்காந்து பேசு. யாம்ல இப்படி அழுதுகிட்டே இருக்க? ஏப்பா, நேத்து அவங்கிட்ட போன் பேசிட்டு இருந்தப்ப அம்மா போன பிடிங்க ஏசிட்டாப்பா. யார் அந்த பையன்ட்டியாம்மா? ஆமாப்பா. ஏம்மா, அந்த பையன் நமக்கு வேண்டான்னு அன்னைக்கே சொன்னோம்லாம்மா. இப்ப அவர் நல்லவர் தான்ப்பா, உங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னாலும் புரியாது மகா. உன் வயசு அப்படி. இப்ப நாங்க என்ன செஞ்சாலும் உனக்கு எதிரியா தான் தெரியும். நாளை பின்ன நீ அத்தை வீட்டுல போய் நல்ல முறையில வாழும்போது எங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிடுவோமா. நல்ல வாழ்க்கையை நம்ம அப்பா அம்மா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காவோ அப்படின்னு. நீ ஆசைப்பட்டேன்னு உன்னை அந்த குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டு ரவையும் போகணும் நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கவா மகா. இப்ப அப்போ ஒண்ணு செய்யுங்கப்பா, எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ சொல்லாதீங்கப்பா. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், யாரும் வேண்டாம். நான் இப்படியே உங்க மவளாவே நான் இருந்துட்டு போயிருதேன். என்னம்மா பேசுத? எத்தனை நாளைக்குமா நாங்க உன் கூடவே இருந்துருவோம். உனக்குன்னு ஒரு துணை இருந்தா தாம்மா கடைசி வரைக்கும் நீ அவங்களோட வாழ முடியும். நாங்க இப்ப இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு கேட்டா கூட என்னால உறுதியா சொல்ல முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல எங்களை நம்பி உன்னை வீட்டுல வச்சிருக்க முடியுமாம்மா? என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னால மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாது. நம்ம அத்தை மவன் நல்ல பையன்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அவன் உன்னைய நல்லா வச்சு பார்த்துக்கிட்டதுலயே நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. அவனும் உன்னை இங்க இருந்து வெளியூருக்கு கூட்டு போயிடுவான். அதுக்கடுத்து உனக்கு இந்த பழைய ஞாபகம் எல்லாம் நினைச்சாலும் கூட வராது மகா. இங்க இருக்க தண்ணின்னா உனக்கு அதே நினைப்பாவே இருக்கும். இடம் விட்டு இடம் மாறும்போது மனசும் மாறிடும் மகா. அப்பா அம்மாக்காண்டி ஒத்துக்கோமா. நீ என்னைக்கும் என் நம்பிக்கைக்கு பாதகமா நடக்க மாட்டேன்னு நினைச்சுதான் எல்லாருக்கிட்டையும் இந்த 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வாங்கன்னு சொல்லி போன் போட்டு வேற சொல்லிட்டேன். இப்ப ஏன்பா இப்படி பண்ணினீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா நீங்க. நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னோம்ல மகா, அந்த குடும்பம் உனக்கு ஒத்து வராது, அத்தை மாவன் தான் கட்டி வைப்போம்னு. இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லைல்லப்பா நீங்க. உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்புக்கு தாம்மா நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ இருக்கிறது ஒரே பிள்ளை, நீ நல்லா இருக்கணுமா. உனக்காண்டிதான் அப்பா இவ்வளவும் பண்ணுதே, புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல நடக்க போற நிச்சயதார்த்தம். அப்பாவோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் அந்த நிச்சயதார்த்தத்துலதான் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் தப்பான முடிவு எடுத்துடாதம்மா. அப்படி எதுவும் நீ தப்பான முடிவு எடுத்துட்ட அப்படின்னா அடுத்து உன் அப்பா உனக்கு இல்லைன்னே ஆயிரவே பார்த்துக்கோ. உனக்கு அப்பா முக்கியமா இல்ல அந்த பையன் தான் முக்கியமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க மகா. என்ன சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல நாளைக்கு கோயில்ல பூசை குடிக்கிறாங்களா? அவங்க மாமியார் வந்து சொல்லிட்டு போனாவோ? ஆமாக்கா, பூசை கொடுக்கணும்னு சொன்னது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைன்னு பார்த்து இப்பதான் உட்காந்துருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, உங்க மாமியார் ஒரு வேலையும் செய்யலையோ? எங்கக்கா, அவ காலையிலேயே குளிச்சு கோயிலுக்கு போயிட்டாவலாம். அதனால அவ வீட்டு வேலை செய்ய மாட்டாவலாம். நான் தான் செய்யணும்னு சொல்லிருச்சு பாத்துக்கோங்க. ஐயா, ஒத்தையிலேயே எப்படி வேலை பார்க்க முடியும்? கொஞ்சமாவது ஒத்தாசையா இருக்கலாம்ல. வயசாயிட்டுல சாந்தி, இதுக்கு மேல எப்படி வேலை செய்ய முடியும்? ஏன்க்கா, எத்தனை வயசாலே இந்த வயசுல வேலைக்கு போய் சாப்பிடுதாவோ தெரியுமா? இவ மாமியார் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டுலாம் இருக்கு. கூட மாட மருமகளுக்கு வேலை செஞ்சா என்ன, எல்லா வேலையும் இவளையே தான் பார்க்கணும்னு என்ன இருக்கு? ஒவ்வொருத்தர் உடம்பு வாக்கு சாந்தி. ஒருத்தர் வேலை பார்த்து சாப்பிடுற அளவுக்கு தெம்பு திறனா இருப்பாங்க. சரிங்களா, அந்த சித்திக்கு அந்த அளவுக்கு கெதி இருக்கணும்ல. சுகர் மாத்திரை எல்லாம் சாப்பிடுதாவோ? அவ எப்படி வேலை பார்த்துக்கிடாவோ? வேலை செய்யாட்டாலுமே எனக்கு பரவாயில்லக்கா.
ஆனா எந்த வேலை செஞ்சாலும் குத்தங்குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்குக்கா. ஒரு சேரை போட்டு நடுவுல உட்காந்துக்கிடுது. இங்க சரியா தூக்கல, அங்க சரியா துடைக்கல, இங்க சரியா ஒட்டடை அடிக்கலன்னு இருந்துகிட்டு என்னைய குறை பேசுதுக்கா. இதுதான் எரிச்சலா இருக்கு அந்த பொம்பளைகிட்ட. சரி விடு, பெரிய ஆள்னாலே அப்படித்தான். ஆமா, அந்த பெரிய ஆளுங்க தான் காட்டுறதுக்குன்னே குறை சொல்லவோ. ஒரே தலைவலியா போச்சு பாத்துக்கோங்க. ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டு தான் உங்க எல்லாரையும் கூட்டுங்க உட்கார வச்சேன். எதுக்கு வர சொன்ன சின்ன பொண்ணு? எக்கா என்னக்கா ஏன்ட்ட கேக்கிய? இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன நாளு? எக்கா புது வருஷம் பிறக்க போகுதுல்ல. ஆமா, அதுக்கு என்ன? இவோ ஒரு ஆளுமா எதுக்கு எடுத்தாலும் கண்டுக்கிடாத மாதிரியே பேசுது. ஏக்கா எவ்வளவு பெரிய விஷயம். புதுசா அடுத்த வருஷத்துல நம்ம அடி எடுத்து வைக்க போறோம்க்கா. அதை நம்ம கொண்டாட வேண்டாமா? புது வருஷம் பிறப்புங்கிறது நம்ம வீட்டுல ஒரு புள்ள பிறக்க மாதிரி சந்தோஷமா கொண்டாடணும்க்கா. அதுக்கு தான் உங்க எல்லாரையும் இங்க வந்து இருக்க சொன்னேன். ஏமா, அது வீட்டுல இருந்த மணிக்கு வரவேத்தா ஆவாதா? எக்கா எல்லாரும் ஒன்னா மண்ணா இங்க உட்காந்து பேசி சிரிச்சு இந்த வருஷத்தை வரவேற்போம்க்கா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடி மாடி உட்காந்து இப்படி பேசணும்னு வைங்களேன். இனி வருஷம் பூரா நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க மாதிரி அமையும்க்கா. காலம் பூரா இப்படியே உட்காந்து கதை பேசிக்கிட்டா சோத்துக்குங்க போவே. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களா? வீட்டுல சோறு பொங்கலன்னா உங்க வீட்டு கூடி வந்துருந்தேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்க்கா. சொன்ன உடனே மூஞ்சி இப்படி ஆயிட்ட. பழையபடி மூஞ்சிய வைங்கக்கா. ஏப்பா, இப்படிதான் என் மூஞ்சி. பார்க்க முடிஞ்சா பரலாட்டி எந்திரிச்சு வீட்டுக்கு போ, இல்லாட்டா நான் வீட்டுக்கு போறேன். சரி சரி, ஒன்னும் பேச மாட்டோம்க்கா. அமைதி அங்கனே இருங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் நியூ இயரை. சின்ன பொண்ணு, ஒரு விஷயத்த கவனிச்சியா? என்னதுக்கு? வருஷ பிறப்பு மட்டும்தான் நாம கொண்டாடுறோம். அடுத்து வருஷம் பூரா அந்த நாள் பூரா நம்மள வச்சு கொண்டாடுது பத்தியா? ஏ அப்பா, சாந்தி பெரிய தத்துவம் பேசிட்டாலே. நான் இது மாதிரி நிறைய பேசும்க்கா. நான் பேசத உட்காந்து கேட்க ஆள் இல்ல பத்தியல. அதான் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்துக்கிடுவேன். ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தாலே நல்லதுதான். அப்பா, இவளுக்கு இது மாதிரி பேச வராதுனாக்கல நான் பேசவும் பொறாமையில பேசுதா. சரி அம்மா, வந்தே இம்பிட்டு நேரம் ஆயிட்டு. அப்படி இருந்து மணி இன்னும் தான் 11:45 தான் ஆகுது. இன்னும் 12 மணியாவே 1/4 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் என்னைய? ஆமா மல்லியக்கா, நானும் அதான் யோசிக்கேன். இன்னும் எம்பிட்டு நேரம் இந்த பணிக்குள்ள உட்காந்துருக்க. எக்கா வாழ்க்கையில இந்த வருஷத்துல என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைச்சு பாருங்கக்கா. ஒரு 10 நிமிஷம், அடுத்த ஒரு 10 நிமிஷம் அடுத்த வருஷம் என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கன்னு நினைக்கல. அதை நினைச்சு பாருங்கக்கா. எத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்தோம்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தான். சும்மா இருக்கிறதுக்கு இந்த வருஷம் பூரா நமக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. இனி அடுத்த வருஷம் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கலாம், அதையும் நினைச்சு பாருங்க. வருஷம் பூரா நடந்த நல்லது நினைச்சனாலே நமக்கு கடவுள் இவ்வளவுக்கான கொடுத்துருக்காரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சரி, எல்லாரும் யோசிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். இவன் ஒருத்தி கிடந்து பாடம் நடத்திட்டுலாம் கிடக்கா. எக்கா யோசிங்கக்கா. அதை நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளே, இந்த வருஷம் இந்த விஷயம் நடந்தது, அதுக்கு உனக்கு நன்றி. இனி அடுத்த வருஷமும் இதே மாதிரி நல்ல விஷயம்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு வேண்டிக்கோங்கக்கா. அதுவும் சரிதான். சும்மா இருக்கிறதுக்கு அப்படியாவது யோசிச்சு பார்க்கலாம். ஆமாக்கா, யோசிச்சு பார்க்கறதோட நிறுத்தக்கூடாது. நான் ஒவ்வொருத்தட்டியா கேட்பேன், யாரெல்லாம் இந்த வருஷம் என்னெல்லாம் சாதிச்சிய, என்னெல்லாம் நல்லது நடந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லணும். சரியா? முதல்ல யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? சரி, எல்லாரும் விட வயசு ஜாஸ்தி லட்சுமி அக்கா தான். அவட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். லட்சுமி அக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. உங்களுக்கு இந்த வருஷம் நடந்த நல்லதெல்லாம் என்ன? எதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லன்னு நினைக்கிய? அடுத்த வருஷம் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுதிய? சொல்லுங்களேன். எனக்கு லட்சுமி அக்கா தான் இந்த வருஷம் ஜாக்பாட்ல சின்ன பொண்ணு 3 மாடு தான் வச்சிருந்தாவ. அதுக்கடுத்து அந்த 3 மாடுல 2 மாடு ஈனி 2 பசுங்கன்னு குட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறமும் 2 மாடு வாங்கிட்டு வந்திருக்காவ. இப்ப கணக்குக்கு 7 மாடு ஆகுது. நல்ல வருமானம். மவனுக்கு இந்த வருஷம் சம்பளம் கூட்டிட்டுன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த வருஷம் எல்லாரை விடவும் நல்ல முன்னேறி இருக்குதுன்னா அது லட்சுமி அக்கா மட்டும்தான். என்னக்கா, நான் சொல்ல சரிதானே? ஆமா, நான் 7 மாடு இல்ல 10-15 மாடு வச்சிருக்கேன். இப்ப என்ன அதுக்கு? அப்படியேக்கா, கண்ணுக்கே தெரியாம வளர்க்கிய போல. நான் கூட 7 மாடு தான் நினைச்சேன். மிச்ச மாடுனா எங்கக்கா நிக்கி? உன் தலையில நிக்க விட்டுருக்கேன். ஏன்க்கா திடீர்னு கோவப்பட்டு பேசிய? நான் ஏதாவது உன் பேச்சுக்கு வாரணா சாந்தி. யாராவது உன் வீட்டு பிரச்சனையே பேசாவளா? உனக்கு மட்டும் ஏன் அடுத்த வீட்டு கதையை பேசுறதே பொழப்பா இருக்கு? இப்ப என்ன, உங்க வீட்டை பத்தி நாங்க பேசக்கூடாது அவ்வளவுதானே? நான் பேசவே இல்ல. இனி உங்க வீட்டு கதையை பேசணும்னா என்னன்னு கேளுங்க பிறகு. சரசக்கா, உங்க வீட்டுல என்னென்ன நல்லது நடந்துன்னு சொல்லுங்கக்கா. ஏமா அழகா நான் 3 நேரமும் பொங்கியாக்கி சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சமா இந்த வருஷம். அதே மாதிரி அடுத்த வருஷமும் இருந்தா போதும். இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் சொல்ல விருப்பம் இல்ல, சொல்லக்கு தெரியும் இல்ல. நீ ஆள விடுங்க. இப்படியே ஆரம்பிச்சு அந்த அன்னைக்கு சரசக்கா வீட்டுல இது இருக்கு, அது இருக்கு, அண்டா இருக்கு, குண்டா இருக்கும். பாணி எதுக்கு போட்டு வாயை விட்டுட்டு நான் முழிக்கிறதுக்கு? இப்படி எல்லாரும் கூண்டோட என்னையே குறை பேசாதியக்கா. நான் இல்லாத பொல்லாதான் சொன்னேன். உள்ளதை சொன்னா உங்களுக்கு ஏன்னா இப்படி கோவம் வருதோ தெரிய மாட்டுக்கு. ஏன் மாயும் சும்மா கடந்து தொலைய மாட்டுக்க. மனசுல உள்ளதை வெள்ளந்தியா பேசுதேன். அது யாருக்கும் வெள்ளந்தியா எடுத்துக்கிட முடியல. எல்லாரும் வினயமா எடுக்காவோ. சின்ன பொண்ணு, இனி நீ மட்டுமே பேசிய சின்ன பொண்ணு. நான் எதுவுமே பேசல. நான் பேசினாலே சிலருக்கு பிடிக்க மாட்டுக்கு. சரி, நாள் முடி. நீங்க அப்படியே இருக்கதான் ஊருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சின்ன பொண்ணு, அடுத்து மல்லியாக்கா. மல்லியாக்கா, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் என்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு? எனக்கா பசக்குன்னு கேட்டா என்ன சொல்ல? சொல்லுங்கக்கா. முன்னாடி இருந்த வீட்டை விட்டுட்டு இப்ப நல்லா பெரிய வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்திருக்கிய. நல்ல நகை நட்டு கையில வச்சிருக்கிய. வார மருமகளுக்கு தாலி கொடி போட்டு கல்யாணம் முடிக்க அளவுக்கு வசதியா இருக்கிய. இதெல்லாம் சொல்லுங்க. நாள்மடி, அவ்வளோ வீட்டுக்கதையே அவ்வளோ சொல்லவோ. நீங்க கொஞ்சம் அமுக்கிட்டு இருக்கீங்களா? தீமுறு பிடிச்சவா அது கிடக்கு. நீங்க சொல்லுங்கக்கா. எனக்கே அவ சொன்ன பிறதாம ஞாபகம் வருது. நல்லபடியா அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்தோம். பால் காய்ச்சிக்கு எல்லாரும் ஒன்னா மண்ணா நின்று பால் காய்ச்சினது வச்சது வேலையெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் சுத்தி முத்தி உங்களை மாதிரி நல்லவளெல்லாம் எனக்கு உதவியா கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிடணும்.
அடுத்து என் மாவனுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் அமைஞ்சிருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, நல்ல குடும்பமா இருக்கு. கூடிய சீக்கிரம் என் மாவனுக்கு கல்யாணம் வைக்க போறேன். கடவுளேன்னு அதை அடுத்த வருஷம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிடணும். என்னக்கா சொல்றிய? அந்த மீனா சைடு வீட்டுல பார்த்தேன்னு சொன்னீங்களா, அந்த பொண்ணை தான் கட்ட போறீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்ச நாளையில நிச்சயதார்த்தம் வைக்கத்தான். ஏலதா பாத்தியா, இன்னமும் மல்லியா மாவனுக்கு நல்ல இடமா பொண்ணு அமைச்சுக்கிட்டாங்களா? ஆமாக்கா, நானும் அதான் நினைக்கேன். இத்தனை நாள் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காவலான்னு பாருங்க, இப்ப இங்க வந்துகிட்டு தான் பேசாவோ. அவ அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்த பிறவே அவ ஆட்டம் தாங்கல, நம்மள கண்டும் காணாத மாதிரி போயிருவா. நல்ல இடத்துல பொண்ணு அமைஞ்சிருந்தா இவளெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாத. அதான் நானும் யோசிக்கேன், நிச்சயதார்த்தம் வரைக்கும் வச்சுட்டாவுங்க. நல்லா நகை நட்டு போட்டு மட்டும் பொண்ணு வந்துட்டுனா இவ எப்பா தலைகீழ நிப்பா என்னக்கா? அதை சொல்லு. சரி, மல்லியாக்கா சொல்லுறது முடிஞ்சு போச்சு. இனி அதுக்கடுத்து செம்பாக்கா தான். என்ன செம்பாக்கா? ஏலதா சொல்லுங்கக்கா. எத்தனை தடவை கூப்பிடுதான் செம்பாக்கா? காதலே விழாம அப்படி என்ன ரகசியம் பேசியா ரெண்டு பேரும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். சரி சொல்லுங்கக்கா, உங்க லைஃப்ல என்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு இந்த வருஷம்? இனி அடுத்த வருஷம் என்னெல்லாம் நடக்க போகுது அதையும் சொல்லுங்க. நான் என்னத்த சொல்ல, எல்லாம் போற மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்படியே அடுத்த வருஷம் போனா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, செம்பாக்காக்கெல்லாம் என்ன கவலை, நல்லா 5 வெட்டிக்கு விட்டு தின்னுட்டு இருக்காவ. இப்படியே பிறக்க புது வருஷத்துலயே 5 வெட்டி 10 வெட்டிக்கு விட்டா நல்லா உட்கார்ந்து திங்கலாமா என்னக்கா? ஆமா, இவ பார்த்தா 5 வெட்டி 10 வெட்டி விடுதம் நீ கண்டியோ? நான் என்னத்தக்கா கண்டேன், நீங்க எவா வீட்டுல போய் குடிக்கியே வாங்குதியே என்ன கனவா கண்டுகிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு அல்வக்கா, 5 வெட்டி 10 வெட்டின்னு வாங்கி திங்கல, இந்த சுவாரி விழுக்கு செமிக்குமா நாசமா தான் போகும்னு பேசல்வோ. அது அப்படியே காத்து வாக்கல என் காதுக்கு வந்தது, அதைத்தான் சொன்னேன். நானாவா சொல்லுதேன்? அது எப்படி, நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். என்கிட்ட எவளுமே செம்பாக்கா இப்படி பண்ணதாவ அப்படி பண்ணதாவன்னு ஒருத்தரும் சொல்லல. உங்களுக்கு மட்டும் எவா சொன்னா அப்படி கூப்பிட்டு சொன்னாலுவோ? நீ அவ கூட தானே சுத்திட்டு செய்த, அப்புறம் எப்படி வாங்கிட்ட சொல்லுவாளுவோ? மேற்கொண்டு நீயும் 3 பைசா வட்டிக்கெல்லாம் விடுத மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கையில உன்னையவே கூப்பிட்டு சொன்னா வாமுஞ்சில செருப்பு கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால வாங்கிட்ட எவளும் சொல்ல மாட்டா. நான் ஒரு பைத்தியாரி பத்தி என்னையே கூப்பிட்டு எல்லா விஷயமும் சொல்லுவாளுவோ. ஆமா, நீங்க பைத்தியாரி, ஊரெல்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு கிடக்காவோ. ஒரு வீட 7 வீடாக்கி குவால் சொல்லிட்டு தெரியுதவ தானே நீங்க. ஆமா, நான் குவால் சொல்லி தெரிஞ்சதை இவ பார்த்தா. அப்படின்னா எத்தனை வீட்டை குவால் எடுத்து விட்டே நீ கண்ட? 1 2 ஊர் பூரா தான் இழுத்து விட்டு தானே தெரியுதே. நாங்களாவது எங்க காசை வட்டி விட்டு நாங்க வாங்கிக்கிட்டோம், நீ அடுத்தவ காசு படத்திலேயே தானே வாழுதே. சின்ன பொண்ணு, இப்ப அவன் என்ன சொன்னா நீ சிரிக்க? ஏக்கா சாரிக்கா, தப்பி தவறி சிரிச்சுட்டேன். சிரிப்பு வந்துட்டு பத்தியெல்லாம் அடக்க முடியல. உங்ககிட்ட பேரா பேசிக்கிட்டேன். நான் அப்படி உங்க வீட்டுல வந்து நின்னனும், எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்ட்டு ஓசியில வந்து தின்னம்னு சொல்லுதியா? ஏன் நிக்கிற? முந்தானத்து தானே சிக்கன் குழம்பு எங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு போனியே. ஆமா, அதுக்கு முதல் நாள் தான் என் வீட்டுல இருந்து புளிக்குழம்பு வாங்கிட்டு போனா. இப்படி வீடு வீடா வாங்கி தின்னுட்டு திரியிறியே, நீங்க பெரிய நல்லவோ எங்களை பேச வேண்டியதான். ஏ அப்பா, இவ வீட்டுல ஒரே ஒரு கிளாஸ் கோழி குழம்பு அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டேனா, அதை இன்னைக்கு சொல்லி காட்டுதா. உன் வீட்டு கோழி குழம்பு நாய் நக்குமா? வாங்கிட்டு வந்து முவாந்து பார்க்க கூட அவளை ஒரு மாதிரி தீஞ்சுக்கிட்டு கெட்டவாட வீசிச்சு. அந்த அன்னைக்கு அப்படியே சாக்கடையில ஊத்திட்டேனா, ஒரு வாய் கூட உன் வீட்டு குழம்பு நான் சாப்பிடவே இல்லை. நல்ல விட்டு நாய் மோந்து பார்க்காது நீ வைக்க குழம்பு கறியெல்லாம். கரவி செம்பாக்கா, உங்க வீட்டுல வந்து நான் அப்படி என்னைக்கு குழம்பு கறி வேணும்னு நின்னேன். அன்னைக்கு ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. சரி, நம்ம வீட்டுல நீங்க குழம்பு வைக்கலையா, வாங்கிட்டு போகும்போது ஒரு கிளாஸ் தான் வாங்கிட்டு போனேன். அதை மெனக்கட்டு நீ சொல்லி காட்டுது என்ன? உங்க குழம்பு அன்னைக்கு ஊத்தி திங்கக்குள்ள எனக்கு தொண்டையே சிக்கிரும் போல. வெறும் புளி தண்ணியில உப்பு முளாத்தப்படியும் போட்டு அது ஒரு புளி குழம்புன்னு வேற வச்சு திங்கிய. இப்படி எல்லாம் விளங்காத சாப்பாடெல்லாம் செஞ்சு திங்க போய் தான் முடி ஒரு மாதிரி ஒரு படியை அங்கிட்டு சிலிப்பிட்டு நிக்கி. நல்ல முறையில சாப்பாடு செஞ்சு தின்னா முறையும் நல்லா இருக்கும், முடியும் நல்லா இருக்கும். எங்க ரூபா செலவழிச்சு தேங்காய் புளியெல்லாம் போட்டா வீணா பேருமோன்னு வெறும் புளி தண்ணியில உப்பு முளாத்தப்படி மட்டும் போட்டு வச்சுட்டு அதுக்கு பேர் புளி குழம்புன்னு வேற பேர் வச்சிருக்கேன். என்ன அதையும் வெக்கம் இல்லாம சொல்ல வந்துட்டீல நடுராத்திரியில. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லதுக்காண்டி வந்து இருக்கலக்கா. நாங்க சும்மா இடத்துக்கு தான் இருந்தோம், நீங்க தான் சண்டை எடுத்துட்டு கிடக்கிய. ஆமா, நீங்க சண்டையே போட மாட்டிய, அமைதி புறா சமாதான புறா எல்லாம் தனிக்கு நல்லா கொளுத்தி விட்டு தான் வேடிக்கை பப்பியில எல்லா குடும்பத்திலயும் என்ன நடிக்கிய. உங்ககிட்ட எல்லாம் மனசு பேசுவாளா? பேசண்டா, பேசுங்க பேசுங்க நானும் உங்ககிட்ட கெஞ்சிட்டு கிடந்தேன். 2 பேரும் ஒரு படியா சிலிப்பிக்கிட்டு கேள்வ. ஏன் நீங்க 4 மணி முன்ன போட்டுக்கிட்டு சிரிப்பலையோ? உங்களை விட நாங்க சிரிப்பிட்டோம். ஏதாவது இருங்க கணங்க போயிட்டு வரோம். ஏமா இருங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல புது வருஷம் பிறக்க போகுது, கொஞ்சம் இருந்து கொண்டாடிட்டு போங்களே. ஆமா, அந்த 4 மணி கூட இருந்து கொண்டாடிட்டாலும் விளங்கிரும் வருஷம். நாங்க தனியாவே கொண்டாடிக்கிட்டு நமக்கு. இவெல்லாம் ஒரு பொம்பளை. ஏன் சண்டி செத்த அமைதியா இருந்துக்கலாம்ல? அந்த பிள்ளைகளும் நம்ம கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்குங்க. சண்டை போட்டு இப்படி விரட்டி விட்டுட்டியே. ஏக்கா, நான் விரட்டி விட்டோம்னு சொல்லாதியக்கா. நான் உங்க வீட்டுல போய் தேனம் தானே சுவாத்துக்கு நின்னோக்கா. எப்படி பேசிட்டு போறாள் நீங்க? அதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டாதியா. நான் பேசணும் மட்டும் ஒரே குறையா சொல்லுங்க என்ன? சரி, 4 மணி இன்னும் 2 செகண்ட் தான் இருக்கு. வாயை பத்திட்டு கிடைங்க, வருஷம் பிறக்க போகுது. ஏக்கா, வருஷம் பிறந்துட்டு ஹாப்பி நியூ இயர். சரசக்கா, லட்சுமிக்கா, சாந்தியக்கா ஹாப்பி நியூ இயர். மல்லியாக்கா, உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் குவாரசா ஒரே அடியா சொல்லி முடிச்சிட்டேன்னா? சின்ன பொண்ணு, வெடி பொடிய சத்தம் தான் கேட்க. சின்ன பொண்ணு, நம்ம தான் ஒண்ணும் போடாம சும்மா ஹாப்பி நியூ இயர்னு வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்க்கா, வெடி இல்லைன்னு நினைச்சிட்டீங்களோ? நான் வாங்கி வச்சிருக்கோம்ல. அப்படியே அப்ப வெடி போடுமா? அதுக்கு தான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே உங்க எல்லாரையும் இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்து 2 விக்கெட் ஓடி போயிருது. சரி, போனவோ போய் தொலைதா. நம்ம எல்லாருமே சேர்ந்து வெடி போடுவோம். கொண்டா. நான் எடுத்துட்டு வரேன்க்கா. சின்ன பொண்ணு பிடிச்சிட்டு 4 மணி அணுகுண்டு நீங்க வைக்கல இல்ல நான் வைக்கிட்டா? நான்
நான் தான் முதல்ல வைப்பேன் சின்ன பொண்ணு, நீ ரெண்டாவது வைக்கினேன். அக்கேதே ஓசி இதுல ஒன்னாவது ரெண்டாவது வேறையா? ஆமாப்பா, என்ன நீ ரூபா கொடுத்து வாங்கினதா? என் தம்பி வாங்கினதானே, நான் தான் வைப்பேன். எங்க இருந்துக்கா திடீர்னு தம்பி மேல பாசம்லாம் வந்தது? ஏன் போமா அங்கிட்டு, இதெல்லாம் பேச எனக்கு நேரமா? நான் வெடி வைக்கிட்டு தள்ளிப்போ. அத நேரம் மாத்தி குடி சின்ன பொண்ணு, தலையில தீ வச்சு விட்றாத. எப்பா அந்த 4 மணி தொல்லை தாங்க முடியலப்பா. ஏக்கா சோற ஒரு தடவை கை தட்டுங்க, நான் வெடி வைக்க போறேன். 4 மணி ஓவரா அலப்பல் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன், வெடிகுண்டை நான் வந்து உங்க மேலத்துக்கு போட்டுறேன் பார்த்துக்கோங்க. இவன் ஒருத்தி ஊடையில கலந்துட்டு பெர்ஃபார்மன்ஸே பண்ண விட மாட்டான். போ அங்கிட்டு வைக்கட்டும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 4 மணி பிடிச்சிட்டு தூரந்தீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஏக்கா நீங்களும் ஆள் கொண்டு கொடுத்துங்கக்கா. மல்லியாக்கா நீங்களும் வாங்க. வேண்டாம்மா, நீங்க சின்ன பிள்ளைகள், நீங்க கொடுத்துங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். ஏக்கா சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைங்கிறதுலாம் நம்ம மனசுல தான்க்கா இருக்கு. வயசாயிட்டுனா அந்த அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னா இருக்கு. நாமளாம் எனக்கு கிளவி வயசானாலும் வெடி போட்டுட்டு தான் கிடப்பேன். 4 மணியை பாருங்க எத்தனை வயசாவது இன்னும் அடகாத்தனத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு தெரியுதுன்னு. ஆமா, இவளுக்கு என்னைய பேசாம தூக்கம் வராது. வாங்க மல்லியாக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு மத்தாப்பு கொளுத்துவோம். சரிம்மா, நான் வாரேன். சின்ன பொண்ணு எனக்கும் தலையை பற்றி இன்னொரு மத்தாப்புண்டா. வாங்க 4 மணி எல்லாரும் சேர்ந்து கொளுத்துவோம். ஏக்கா ஆளுக்கு ஒண்ணு கையில இருக்கா? இருக்கு சின்ன பொண்ணு, இதுக்குன்னா கடையில போய் வாங்கிட்டு வந்தா. இல்லக்கா தீபாவளிக்கு கொளுத்துனது போக மிச்சம் கிடந்ததுல அதை இன்னுமா வச்சிருந்தா சின்ன பொண்ணு? ஆமாக்கா தீபாவளி முடிஞ்ச கையோடயே எல்லாத்தையும் கொளுத்தி இருந்திருப்பேன். ஆனா அந்த முடியம்மா கிளவி காதுல போய் இந்த லட்சுமி வெடி விழுந்துட்டு பத்தியெல்லாம் அந்த அன்னைக்கு என் மாமியார் இது எல்லாத்தையும் தூக்கி செலாப்புல தூக்கி போட்டுருச்சு. இன்னைக்கு அதுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தே பாத்துக்கோங்க. அம்புட்டை இன்னைக்கு கொளுத்தி முடிச்சிடணும் என்ன. சரி சரி, அங்க எல்லாரும் ஒண்ணு போல பத்த வைப்போம். ஹாப்பி நியூ இயர் வந்ததே. ஹாப்பி நியூ இயர் வந்ததே. அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. நீங்களும் இப்படி நியூ இயர் கொண்டாடுங்க என்ன. ஆமா மக்களே, எல்லா வருஷத்தை போலவும் இந்த வருஷத்துலயும் எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா நியூ இயர் கொண்டாடுங்க மக்களே. என்ன கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு சந்தோஷமா நம்ம புது வருஷத்தை வரவேற்கணும். சரியா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.